ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும், கிளாரிபிகேஷன்ல நீங்க பேசிக்கலாம். தலைவர் அவர்களே இருங்க, நீங்க இருங்க, நீங்க நிறைய இருக்கு, அது எப்படி 5 நிமிஷத்துல முடியும்? பழமொழி சொல்லுவாங்க, அது காலியா இருக்கின்ற அக்கா ஒரு 2 நிமிஷம் முடிச்சிடுறேன். இருங்க இருங்க கோச்சிக்க தொழில்துறை இருங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க நிறைய பேசிட்டு இருக்கீங்க. மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் உங்களை எல்லாத்துக்கும் தெரியும். டெய்லி கை தூக்குறது நீங்க தான் தூக்குறீங்க. உங்க கருத்துக்களை நீங்க பதிவு பண்றீங்க. நீங்க சிறந்த சட்டமன்ற வர்றதுக்கு வாழ்த்துக்கள், சரிங்களா? நான் அதுலலாம் குறுக்கிடல. உங்க திறமை மேல எனக்கு அபார நம்பிக்கை இருக்குது. நீங்க 5 நிமிஷத்துல நன்றி சொல்லி முடிங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும், கிளாரிபிகேஷன்ல நீங்க பேசிக்கலாம். தலைவர் அவர்களே இருங்க, நீங்க இருங்க, நீங்க நிறைய இருக்கு, அது எப்படி 5 நிமிஷத்துல முடியும்? பழமொழி சொல்லுவாங்க, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்ட்டு. யாரு கண்ணு வச்சாங்களோ தெரியல, நான் பேசுறேன்னு தொடர்ச்சியா நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நாங்க பாயிண்ட் ஆஃப் கிளாரிபிகேஷன்ல ஒரு நிமிஷத்துல உட்கார்ந்துறோம் தலைவர் அவர்களே. நாங்க தேவையான விஷயங்களை மட்டும் தான் பேசுறோம். நீங்க எல்லாம் நேற்றைய தினம் உங்களுக்கே தெரியும். பாயிண்ட்டுக்கு வந்துருங்க, ஒரு நிமிஷம் எடுத்து வாங்க. தொழில் முதலீட்டை பொறுத்தவரை கடந்த ஆட்சி காலத்துல 12.16 லட்சம் கோடி ஈர்க்கப்பட்டதாக கடந்த ஆட்சியாளத்துல சொன்னாங்க. அதை கூட பெருமையா இன்னைக்கெல்லாம் பேசுனீங்க. அன்றைய தினமே எங்களுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இது தொழில் முதலீடு அல்ல, பொய் முதலீடு என்று ஒரு ஆவணத்தை புள்ளி விவரங்களோட வெளியிட்டார் அன்றைய தினமே. அதற்கு இன்று வரை பதில் சொல்லவில்லை. இன்றைக்கு நம்முடைய 100 நாட்கள்ல 1 லட்சம் கோடி வந்துடுச்சுன்னு சொல்றீங்க. வரவேற்கிறோம், மனதால வரவேற்கிறோம். ஆனா எந்தெந்த நிறுவனங்கள் என்று எல்லாத்துக்கும் வெள்ள அறிக்கை நீங்க கொடுப்பீங்க. வெள்ள அறிக்கைன்னு சொன்ன உடனே உங்களுக்கு பிடிக்கும். இதையும் ஒரு வெள்ள அறிக்கை கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் தெளிவாக தெரிந்துவிடும் எந்தெந்த நிறுவனங்கள் வந்திருக்கு, யார் ஆட்சி காலத்துல என்பதை. பல்வேறு இதுல எழாது. அந்த 1 நிமிஷம் எக்ஸ்டென்ஷன் எங்க போய் முடியுது பாத்தீங்களா? பேசுங்க. மாண்புமிகு துணை பேரவைத் தலைவர் அவர்களே, நான் என்னுடைய பதிலுரையில டீட்டெயிலா என்னென்ன கம்பெனி வந்திருக்கு, எந்தெந்த பிற்படுத்தப்பட்ட மாவட்டத்துக்கு வந்திருக்கா, சென்னையில வந்திருக்கா, காஞ்சிபுரம் வந்திருக்கா, டீட்டெயிலா நான் பதிலுரையில சொல்லுவேன். அப்ப கேட்கிறேன். அண்மைக்கு உறுப்பினர் நன்றி சொல்லி முடிச்சிட்டேன் பேரவைத் தலைவர் அவர்களே. அடுத்தது இப்ப பரந்தூர் விமான நிலையம் சொன்னீங்க. பரந்தூர் விமான நிலைய விவசாயிகள் பக்கம் நாங்க நிற்போம்னு சொன்னீங்க. பரந்தூர் விவசாயிகளை விட அதிக அடக்குமுறையை உள்ளாக்கப்பட்டவர்கள் மேல்மா சிப்காட் விவசாயிகள். ஏன்னா குண்டார் சட்டம் போட்டோம் என்று நம்ம கடந்த ஆட்சி காலத்துல குண்டார் சட்டம் போடப்பட்டது என்று பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் குண்டார் சட்டம் மட்டும் போடல, அவங்க மேல அவர்களை ஒருத்தரையும் தனித்தனி சிறையில் அடைச்சாங்க. மதுரை சிறையில ஒருத்தர், கோயம்புத்தூர் சிறையில ஒருத்தர், பாளையங்கோட்டை சிறையில ஒருத்தர், ஏதோ ஒரு பாகிஸ்தான்ல இருக்கிற தீவிரவாதிகளை கொண்டு போய் அடைப்பாங்க பாருங்க. மறுபடியும் அப்படி ஒரு அடக்குமுறைகளை சந்தித்த அவர்களுக்கு நீங்க கைவிடுவீர்கள் என்று சொன்னீர்களோ, அதே போல் சிப்காட், இந்த மேல்மா சிப்காட் என்ற விரிவாக்க திட்டத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். மிக விரைவில் அந்த சிப்காட் திட்டத்தை கைவிடுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். கொள்கை விளக்க குறிப்பில் டைடல் பார்க்கை பொறுத்து தெளிவா சொல்லியிருக்கிறீங்க. அதுலயும் ஒரு வெள்ள அறிக்கை நாங்க கேட்கிறோம். டைடல் பார்க்ல ஆக்கியபன்சி எவ்வளவு இருக்கு? ஒவ்வொரு மாவட்டத்திலும் நியோ டைடல் பார்க் கொண்டு வரேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு சென்னையிலேயே டைடல் பார்க் பாதி இடம் காலி. ஆன்மீக உறுப்பினர் நீங்க வேணும்னு நீங்க பண்ற மாதிரி இருக்குது, சரிங்களா? இல்ல நீங்க நிறைய வச்சுக்கிட்டு படிக்கிறதுக்கு ஒண்ணும் இது இல்லையே, பொதுக்கூட்டமா அது. அடுத்தவங்களுடைய வாய்ப்பை எடுத்துக்காதீங்க. நன்றி சொல்லி முடிங்க. நீங்க கிளாரிபிகேஷன்ல உங்களுக்கு டைம் தரேன். இன்னும் 8 பேர் இருக்காங்க, சரிங்களா? இடையில நீங்க பேசுங்க. முடிச்சுட்டேன். அது மட்டும் தான் கடைசியா ஒண்ணு மட்டும் வரேன். ஏன்னா டைடல் பார்க்கை பொறுத்து ஒரு மிக நீண்ட விவாதம் தேவை. ஏன்னா இன்னைக்கு சப்ஜெக்ட தவிர மற்ற விஷயம் தான் நிறைய பேசுறீங்க. வாங்க சீக்கிரம். கொள்கை விளக்கு குறிப்புல கொடுத்திருக்கிறதாங்க சப்ஜெக்ட். கொள்கை விளக்கு குறிப்புல சிறப்பா செயல்படுது. அதுல இருக்குது, அது அதை எல்லாத்தையும் சொல்ல முடியாதுன்னு தான் புக்ல கொடுத்திருக்காங்க. அப்புறம் அதையே எடுத்து படிச்சா என்ன அர்த்தம்? டக்குன்னு முடிங்க சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் விவாதம் செய்யறதா எதிர்கட்சிகளோட வேலை. பாராட்டுறது எதிர்கட்சிகளோட வேலை இல்ல. நான் கேட்பது என்ன, சிறப்பா செயல்பட்டு இருக்கு, நீங்க சந்தோஷம். ஆனா பாதி டைட்டில் பார்க் காலியா இருக்கு. அது காலியா இருக்கின்ற அக்கா ஒரு 2 நிமிஷம் முடிச்சிடுறேன். இருக்கா கோச்சிக்க தொழில்துறை அமைச்சர் மைக்ரோ டெக் பார்க் குறித்தும் நான் என்னோட பதிலுரையில டீடைல்டா அவங்க முந்தைய அரசு என்னென்ன பண்ணுச்சு, அதுல ஆக்குபென்சி எவ்வளவு இருக்கு, டீடைல்டு நான் ரிப்போர்ட் கொடுக்க போறேன். பதிலுரைக்காக கொஞ்சம் வெயிட். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும்.